ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா க்ரஷ் வாய்ஸ். இப்போ நம்ம மேஜிக் மூவோட 5வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல தாத்தாவும் பாட்டி ப்ளஸ் அந்த 3 ஜோசியக்காரங்க பிளான் பண்ணி ஃபேக் மேரேஜ்னு சொல்லி எல்லாமே வந்து ரியலாக பண்ணியிருப்பாங்க. எபிசோட் முடிகிற நேரத்தில் இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடந்திருக்கும். நல்லா தாறுமாறாக சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் அப்படியே பிறந்த மினிக்கு தூங்கிட்டு இருக்க பொழுதும் விடிஞ்சிடுது. ரிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் முழிக்கிறான். காதலோட இத்திய பார்த்து அவனை டச் பண்ணலான்னு போக, அந்த சமயத்துல ரிட்டோட அம்மா வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. நான் ஃபோன் வந்தா எடுத்த உடனே ஹலோ அப்படின்னு தான் சொல்லுவான். அவன் ஹலோன்னு சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டா நான் அவனுக்கு அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டான். அவன் எழுந்துச்ச உடனே இத்தியுமே எழுந்துக்கிட்டான். யாரு ஃபோன்லன்னு கேட்க, என் அம்மா தான் அப்படின்னு சொல்றான். நீ ஏன் உங்க அம்மா கிட்ட எதுவும் பேசல? உங்க அம்மா கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. ரிட்டு வந்து அவனை போட்டு லைட்டா அடிக்கிறான். ஏய் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல. ஏய் இது ஃபுல்லா வந்து ஃபேக் மேரேஜ் தான். லாஸ்ட் நைட்டு வந்து நீ ரொம்ப தந்திரமா நடந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல. உனக்கு ரொம்ப ஹார்டா இருந்தா தானே உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு நைட்டு நடந்த சம்பவத்தை பகல்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ரொமான்டிக் ரொம்ப ஓவரா போகுதுப்பா. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க எல்லாரும் வந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா சொல்றாங்க, லாஸ்ட் நைட் வந்து நல்லா தூங்குனீங்களா? யாரு பெட்ல படுத்தா யாரு வந்து தரையில படுத்தான்ற மாதிரி கேட்க, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அது எல்லாம் உங்க பர்சனல் மேட்டர், இது எல்லாமா கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் நிறைய விதவிதமா சமைச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் வந்து ஒவ்வொரு மீனிங்கை சொல்றாங்க. நம்ம ஊர்லாம் எப்படி கல்யாணம் ஆகிட்டு இது மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுன்னா அதுக்கு நாளில் ஃபுல்லாக வந்து நான்வெஜ் வேட்டையாக நடக்குமோ அது மாதிரி தான் சொல்றாங்க. இந்த மீன் வந்து உங்களை ஹாப்பியாக வச்சுக்கும், இந்த ஃபுட் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஆயுசோட வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ரெட்டு கேட்குறான், அப்போ இந்த எக்கு எதுக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இது வந்து உங்களை வந்து பேர பிள்ளைங்களனா பார்க்க வைக்கும்ன்ற மாதிரி, அதாவது அவங்களுக்கு பசங்க பிறந்து அவங்க பசங்களோட பசங்க வரும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே இத்திக்கு வந்து புறக்க ஏறிக்கிடுச்சு. ரிட்டு வந்து தண்ணினா கொடுக்குறான். நீ பார்த்து பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க, நான் தண்ணி ரொம்ப வேகமாக குடிச்சிட்டேன்னா அதனால தான் இப்படி ஆயிடுச்சு தாத்தா அப்படின்னு எத்தி சொல்றான். அப்புறம் தாத்தா சொல்றாங்க, நான் அந்த ஜோசியக்காரங்களை கூப்பிடுறேன், உங்களுக்கு இருக்கிற அந்த சாபம் எதுனா போயிடுச்சா, இப்போ உங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்க போறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு எதனா ஃபங்க்ஷன் நடத்துறத பத்தியும் பேசலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எத்தி சொல்றான், நான் உங்களுக்கு ஒருத்தங்களை இன்ட்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுமே வந்து சூப்பரா இந்த ஜாதகம் ஜோசியம் அது மாதிரி விஷயம்லாம் பார்ப்பாங்க. அவங்க யாருன்னா ரிட்டுன்னு சொல்ல. உடனே சொல்றாங்க, என்னது நம்ம ரிட்டு இது மாதிரி பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி தாத்தா பாட்டி கேட்குறாங்க. ஆமா, இவன் வந்து கல்லை வச்சு சூப்பரா பார்ப்பாங்கன்ற மாதிரி இத்தி சொல்ல. உடனே தாத்தா சொல்றாங்க, ஆமா ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க கூட பேசிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கும் வந்து இது மாதிரி கல்லு வச்சு நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு வந்து இது மாதிரி டிஃப்ரெண்டா பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பார்க்குறியான்ற மாதிரி கேட்க, அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து ரிட்டு வந்து அந்த சுருக்கு பையில கல்லு வச்சிருப்பான் இல்லையா, அதை வந்து பாட்டியை எடுக்க சொல்றாங்க, இது 3த்தையும் எடுங்கன்னு. பாட்டி வந்து 3த்தையும் எடுக்கிறாங்க. அந்த 3மே வந்து ஒரு நல்ல விதமான கல்லா தான் இருக்கு. அடுத்தது வந்து தாத்தா எடுக்கிறாங்க. தாத்தா எடுக்கிறதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே லாஸ் ஆகுற மாதிரியா ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி அது மாதிரி தான் ஸ்டோன் இருக்கு. அதை பார்த்த உடனே ரிட்டு வந்து கொஞ்சம் சோகமாயிடுறான். என்ன ஆச்சுன்னு கேட்க, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனா உங்களோட தொழில வந்து கொஞ்சோண்டு லாஸ் ஆகுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, என்கிட்ட தெரியாம எதனா பண்ணீங்க உங்களை கொன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு வந்து இத்திய நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு, அவனோடதையும் பார்க்க முடியுமான்னு கேட்க, அவனோடது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அவனோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, பிரைட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு இத்தி சொல்றான், என்னன்னா யாராலையும் தொடக்கூட முடியாது, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்ற மாதிரி சொல்ல. ரொம்ப ஓவரா பெருமை பீத்துக்காதுன்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரிட்டு சொல்றான், நான் என்னோட ரூமுக்கு போறேன், நான் எப்பனா டைம் இருக்கிறப்போ உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. நீ எங்க போறேன்னு கேட்க, என்னோட ஹாஸ்டலுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் முடியாது, இது வந்து ஃபேக் மேரேஜா இருந்தாலும் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, ஜோசியக்காரங்க சொன்னாங்க நீங்க 4 மாசம் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி ஒரு பிட்ட போட, உடனே தாத்தாவை பார்த்து கேட்குறாங்க. தாத்தாவும் ஆவான்னு சொல்லிடுறாங்க. எப்படிப்பட்ட ஃபேமிலியா இருக்காங்க பார்த்தீங்களா, பேரனுக்கு பிடிக்குதுன்னவே வந்து கல்யாணம்லாம் பண்ணி அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது ரிட்டோட அந்த தங்கியிருப்பான் இல்லையா, அந்த பிளேஸை தான் காட்டுறாங்க. இத்தி தான் வந்து அவனை ட்ராப் பண்ணுறான். நீ வந்து உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிக்கோ, அவங்க சொன்ன மாதிரி நம்ம 4 மாசம் ஒன்னா தான் இருக்கணும்ன்ற மாதிரி அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். ரிட்டு சொல்றான், எனக்கு வந்து நிறைய திங்ஸ்
பேக் பண்ண வேண்டியது இருக்கு. நீ வந்து கிளம்பு. ஈவினிங் வா அப்படின்ற மாரி சொல்ல, ஓகே அப்ப நான் ஆஃபீஸ்க்கு போறேன். தாத்தாக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண போறேன். ஈவினிங் வந்து நான் உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரிட்டு கிளம்புற நேரத்துல ஒரு நிமிஷம் நீ எதனா மறந்துட்டியா? அப்படின்னு கேட்க, நான் எதுவும் மறக்கலேன்டா. உடனே அவன் கன்னத்துல கை வச்சு இப்படி கிஸ் கிஸ் அப்படின்னு சொல்லி காட்ட, அவன் வந்து ஏய் இது உனக்கு ஓவரா தெரியலையா? அப்படின்ற மாரி கேட்குறான். இது வந்து ஃபேக் மேரேஜா இருந்தாலும் நம்ம ஒரு கப்புலா இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அங்கேருந்து கட் பண்ணா ரிட்டோட ரூமை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ரிட்டுக்காக வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவன் ரூமையே சுத்தி முத்தி பார்க்குறான். ஓகே நம்ம பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ரிட்டோட அம்மா ஃபோன் பண்றாங்க. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, லாஸ்ட் நைட் நீ வந்து ரூமுக்கு போகலையா? நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் வந்து ப்ராஜெக்ட்னால ரொம்ப பிஸியா இருந்தேன்னா அது முடிஞ்சிச்சு. அதனால நான் என் ஃப்ரெண்டோட வந்து நான் தங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ரிட்டோட அம்மாவும் சரிப்பா உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அவன் அவனோட வேலையை கண்டினியூ பண்றான். அங்கேருந்து கட் பண்ணா தாத்தாவோட ஆஃபீஸையும் இத்தியும் தான் காட்டுறாங்க. லாஸ்ட் டைம் வந்து இவங்களுக்கு மீட்டிங் நடக்கிறப்போ வந்து ரொம்ப குட்டியாக தான் காமிச்சிருப்பாங்க. டக்குன்னு முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த டைம் ரிட்டு வேற அந்த ஸ்டோனை எடுத்து பார்த்துட்டு தாத்தாக்கு வந்து நேரம் சரியில்லை லாஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? அதனாலேயே இந்த மீட்டிங்கை வந்து அரைன்னு அறுக்குறாங்க. எனக்கும் வந்து அவங்க என்னென்னா பேசுறாங்கன்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் இவங்க தேவையில்லாம அறுக்கிறது வந்து எனக்கே பிடிக்கல. இவங்க என்ன பேசுறாங்க, இந்த பேஸ்ல வீடு கட்டணும், இப்படி கட்டினா சன்லைட் வரும், இந்த சைடு கட்டினா காத்து வசதி வரும், இப்படி பண்ணா வந்து நல்ல எனர்ஜி பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை தான் அவங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க. ஒரு லேடி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க 3 பேரும் வந்து மாத்தி மாத்தி அவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தாவும் இத்தியும் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத உன்னிப்பா கவனிச்சுட்டு அந்த மீட்டிங்கும் முடியுது. அப்ப தாத்தா சொல்றாங்க, இத்தி இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, இத்தி சொல்றான் நிறைய பேர் வந்து நம்ம இந்த இதை சொன்னோம்னா மூட நம்பிக்கையை வந்து நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அம்மா போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சயின்ஸோட ஒத்து போகணும், இயற்கையினால இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், சயின்டிஃபிக்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும், அது மாதிரி இருந்தா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இத்தி சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு தாத்தா சொல்றாங்க, இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து அது மாதிரி தானே விரும்புறாங்க, நம்ம இது மாதிரி பண்ணாதான் ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது ஒன்றும் இல்லை மக்களே, இவங்க வந்து வீடு கட்டி விற்கிறாங்க போல. அந்த வீடு வந்து நார்மலாக எப்பயும் போல வீடு மாதிரி இல்லாமல் ஹாப்பினஸ்ஸாக சில மெமரிஸை கொடுக்குற மாதிரி அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து இவங்க இவ்வளோ நேரம் அறுக்கிறாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் மேஜிக் மூவ் பாரதா காட்டுறாங்க. அதில் வந்து தங்கச்சிக்காரி வந்து அழகாக மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ணங்காரன் வரான். அண்ணங்காரன் யாருன்னா நம்ம பியூர் வரான். பியூர் வந்து என்னம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டியான்னு கேட்க, இன்னைக்கு தான் வந்து நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியாச்சும் நம்மளோட மாஸ்டர் ரிட்டு இருந்தாங்க. நீ வந்து அவன மாதிரியா நீ என்ன வச்சு பண்ண போற அப்படின்னு கேட்க, நான் வந்து பிக்சர் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அவளுக்கு அவளே ஒரு பேரை வச்சுக்கிறா. காடை பார்த்து சூப்பரா சொல்லணும், மக்களை நம்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ண தாத்தாவையும் இத்தியும் தான் காட்டுறாங்க. தாத்தா வந்து இத்தியை ரொம்ப பாராட்டுறாங்க. இன்னைக்கு வந்து மீட்டிங்ல வந்து நீ சூப்பரா பேசுன, இப்ப இருக்கவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாடர்ன் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்க. ஆனா நீ சொன்னதை வந்து அவங்க ஃபியூச்சர்ல புரிஞ்சுப்பாங்க, இன்னைக்கு நல்லா பண்ணன்ற மாதிரி சொல்ல, ஓகே தாத்தா நானுமே வந்து எந்த யூனிவர்சிட்டியில சேரணும் என்ன பண்ணணுன்றதை நான் முடிவு பண்றேன்னு சொல்ல, ஆமா நம்ம ஆஃபீஸ்ல வந்து நீ சேரணும்னா அவனுக்கு வந்து அந்த கிராஜுவேஷன் அந்த இது வேணுன்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இத்தி சொல்றான், தாத்தா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னா நான் கிளம்பவா? ரிட்டு வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிருப்பான், நான் போயிட்டு அவனை பிக் பண்ணணும்னு சொல்ல, ஓ நீ வேற நியூலி மேரிட் கப்பல் நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி சீக்கிரமா நீ வீட்டுக்கு வா, நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலான்ற மாதிரி சொல்ல, இல்ல நீங்களும் பாட்டியும் சாப்பிடுங்க, நான் வந்து ரிட்டோட வெளியே போய் சாப்பிட போறேன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு டோஃபு சாப்பிட போறேன் உன் பாட்டியோடன்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. அதுக்கப்புறம் தாத்தா வந்து கார்ல ஏறியும் கிளம்பிடுறாங்க. நீங்க பார்த்து போங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட, அங்க இருந்து கட் பண்ணா மேஜிக் மூவ் ஷாப்பை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது ரிட்டு வந்து 3 ஸ்டோன் எடுக்க சொல்லுவாங்க இல்லையா, இவன் வந்து ஒரு 4 கார்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு எடுக்கிற கார்டு எல்லாமே வந்து நல்லா பாசிட்டிவா இருக்கு, நல்ல விதமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா ரிட்டியா இத்தியை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுல இருந்தது என்னமோ அவ்வளோ பொருள், ஆனா அவன் என்னமோ ஒரு பேக் மட்டும் தான் கார்ல ஏத்திக்கிறான். சரி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பாருக்கு கூட்டு போறியா, நான் பாருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுன்ற மாதிரி சொல்ல, அவனுமே சரின்றான். இன்னைக்கு வந்து நான் குடிக்க மாட்டேன், நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாருக்கு போறாங்க. பாருக்கு போனா ஒரே கூட்டமா இருக்கு. அவன் பியூர் கிட்ட கேட்கறான் என்ன அப்படின்னு கேட்க, பாத்தியா நான் தான் சொன்னல என்னோட பார் வந்து ஒரு நாள் வைரல் ஆகணும், அப்படிதான் ஆயிடுச்சு
ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. தங்கச்சி வரா, "என்ன ஒரு மேஜிக்கல் ட்ரெஸ்" அப்படின்னு சொல்ல, "என்ன வந்து நீ அப்படி சொல்லாத. நான் வந்து இப்ப பிக்சர் மாஸ்டர்" அப்படின்னு அவ சொல்றா. ரிட்டு சொல்றான், "நான் வந்து ஸ்டோன் மாஸ்டர்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப பியர் சொல்றான், "சரி ரிட்டு, என் தங்கச்சி வந்து இப்ப எப்படி சொல்றான்னு நம்ம அவளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றான். அவளுமே வந்து கார்ட குடுத்துட்டு, "இதுல ஒரு 2 கார்ட எடு" அப்படின்னு சொல்ல, ரிட்டு எடுக்கிற 2 கார்டுமே வந்து நெகட்டிவா தான் இருக்கு. ஒண்ணு வந்து மாஸ்க் மாரி இருக்கு. இன்னொன்னு வந்து ஏதோ ஒரு மாரி இருக்கு. அந்த மாஸ்க் மாரி இருக்கிற கார்ட பார்த்துட்டு அவ சொல்றா, "உன்னோட ஃபேஸுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? நீ வச்சிருக்க சீக்ரெட்டே வந்து உன்ன ஹர்ட் பண்ண போதுன்ற மாரி சொல்ல, அவனுமே வந்து ஒரு மாரி பயந்துடுறான். ஏன்னா வந்து அவன் வேற ஒரு பேர்ல தானே இருக்கான். அடுத்தது வந்து இத்தியுமே வந்து கொஞ்சம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அத நினைச்சு தான் வந்து அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பேர் சொல்றாங்க, "நீங்க 2 பேருமே வந்து ஒரு பெரிய மாஸ்டர்னால உங்க 2 பேருக்குள்ள எதுவும் ஒத்து வராது போல" அப்படின்ற மாரி சொல்ல, அப்படியே பியூர் என்ன பண்றான்னா, "நீ நிறைய பேருக்கு வந்து ஜோசியம் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிருப்ப. இந்தா தங்கச்சி இந்த ஜூஸ குடி. இத வந்து உன்ன ரிஃப்ரெஷ் பண்ணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வந்து உங்க டைமிங் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல வந்தீங்கன்னா எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அதனால உனக்கு ஏத்த டைமு அண்ட் ரிட்டுக்கு ஏத்த டைம நான் வந்து செக் பண்ணிட்டு உங்க ஷெட்யூல நான் போட்டுறேன்ற" மாரி சொல்லிடுறான். அப்ப தங்கச்சி சொல்றா, "இது ஒண்ணும் நான் உனக்கு ஃப்ரீயாலாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து என்னோட ஷேர் வந்தே ஆகணும்" அப்படின்னு கேட்க, "கண்டிப்பா உனக்கு தரேன் தங்கச்சி" அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா தாத்தா பாட்டி வீட்ட தான் காட்டுறாங்க. தாத்தா பாட்டி வீட்ல நைட்டு எப்பயுமே போல ஒரு பூஜை தான் நடந்துகிட்டு இருக்கு. இத்தி கேட்கறான், "நீங்க வந்து இன்னும் தூங்கலையான்னு" கேட்க, "நாங்க இப்பதான் வந்து எங்க ரிச்சுவல்லாம் முடிச்சோம். நீங்க முன்னாடியே வந்திருந்தா நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த 3 பேரும் ரிட்டு இத்திய பார்த்துட்டு, "நீங்க என்னதான் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் உங்க விதியில வந்து பிரச்சனை இருக்கு. உங்க தலையெழுத்த மாத்த முடியுமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கோவிலுக்கு போணும், இந்த பிளேஸ்க்கு போணும், இந்த வழிபாடு பண்ணணும், இந்த பூஜை பண்ணணும்ன்ற" மாரி சொல்றாங்க. "அது ஒண்ணும் இல்ல மக்களே. இவங்க 2 பேரும் புதுசா மேரேஜ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஹனிமூன் எப்படி அனுப்புறது அப்படின்னு தெரியாம தான் வந்து இது மாரி ஒரு பிளான போட்டுருக்காங்க. ஒருத்தனுக்கு வந்து அது விசிறி வச்சுக்கிட்டு இருப்பான்னு சொன்னேன் இல்லையா? அவனுக்கு டிராகன தவிர வேற எதுவுமே தெரியாது போல. எப்ப பார்த்தாலும் டிராகன் டிராகன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, வானத்துக்கு கீழ ஒரு டிராகன் இருக்கும். அந்த கோவிலுக்கு நீ போணுன்றான். அந்த பொண்ணு என்னன்னா, "நீ இந்த பூஜை பண்ணணும். அதுக்கு இந்த கோவிலுக்கு போணும்." இன்னொரு பையன் வேற ஒரு பிளேஸஸ் சொல்றான். அவங்க எல்லாருமே வந்து சொல்றத கேட்டு இவங்க 2 பேரும் தெரு தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க சொல்றாங்க, "நீங்க வந்து இத நம்பி தான் ஆகணும். நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னா நீங்க வேற யாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள பார்த்தீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பவே டவுட் பட்டேன், இவங்க வந்து போலி சாமியாரா தான் இருப்பாங்கன்னு. இவங்க போலி சாமியாரா இருந்தாலும் நல்ல சாமியாரா தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. வெளிய அனுப்புறதுக்கு பிளானும் போட்டு குடுக்குறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த பிச்சா பையன், பிச்சா பையனோட அம்மாவையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்போ பிச்சாக்கு வந்து ஃபோன் வருது. அது யாருன்னு பார்த்தா பியூர் தான் பண்றேன். "இன்னைக்கு நீ ஃப்ரீயான்னு" கேட்க, அவனுமே ஃப்ரீ தான் சொல்றான். அதாவது வந்து "இன்னைக்கு வந்து பவர் கட்டு. இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் வரும். அதனால வந்து இன்னைக்கு நான் டே ஆஃப் எடுத்துக்கலான்னு இருக்கேன். நம்ம எப்பவுமே வந்து பார்ல தானே மீட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நம்ம வெளிய எங்கனா போலாம். இது வந்து நம்மளோட டேட்டுன்னு நெனச்சுக்கோ. நீ வரியா?" அப்படின்ற மாரி கேட்க, அவனுமே வந்து சரின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா கிட்ட சொல்றான். "அம்மா இது மாரி நான் வெளிய போணும்" அப்படின்னு கேட்க, "எங்க போணும்?" அப்படின்னு கேட்க, "எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு வந்து என்ன கூட்டிட்டு போறாங்க." "ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு?" அப்படின்னு கேட்க, "அதாவது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லிடுறேன். அவங்க அம்மாவும் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா, ரிட்டு, இத்தி, தாத்தா, பாட்டி தான் காட்டுறாங்க. இவங்க வந்து பேக்லாம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போகறதுக்கு தான் ரெடி ஆயிட்டாங்க. அப்போ ரெடி ஆகுற சமயத்துல ரிட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அது வந்து என்னன்னா, அவன பத்தி தப்பா சொல்லியிருக்க மாரி தான் வருது. அத பார்த்த உடனே ரிட்டும் வந்து ஒரு மாரி ஆஃப் ஆயிட்டான். அப்படியே அந்த ஃபோனையும் மறைச்சு வைக்கிறான். தாத்தா, பாட்டி வந்து "நீங்க சேஃபா போயிட்டு வாங்க. கார வந்து ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு" சொல்லி அவங்களுக்கு டாடா, பை பை சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மறுபடியும் அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பியூர தான் காட்டுறாங்க. பியூர் வந்து பிச்சா பையனுக்காக அழகா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. பிச்சாவுமே வரான். "வா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா போறத வந்து அவங்க அம்மா வீட்டு மாடி ஜன்னல் வழியா இருந்து பார்த்துடுறாங்க. காய்ஸ், அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த பேசினாங்க. அது என்ன பேசினாங்கன்னா, பியூர் பையன் வந்து ரிட்ட பார்த்து கேட்குறான், "என்ன நீ இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்க? நீ நல்லா சூட்டெல்லாம் போட்டு வருவேன்னு நினைச்சேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிச்சா சொல்றான், "நீ வேற வெளியே நிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதனால கிடைக்கிற நேரத்துல இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. "நான் சும்மா உன்னை விளையாட்டுக்கு தான் சொன்னேன்" அப்படின்னு இந்த கான்வர்சேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க கார்ல ஏறி போறாங்க. அதை தான் வந்து அவங்க அம்மா வந்து பார்த்துடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க வந்து பார்க்குக்கு போறாங்க. "என்ன நீ என்ன இங்க கூட்டு வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, "ஏன் உனக்கு இது பிடிக்கலையா?" அப்படின்னு பியூர் கேட்குறான். "அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, நீ
வந்து என்ன ஃபர்ஸ்ட்டு மாலுக்கு கூட்டு போவ. அதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக் மூவி பார்ப்போம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுவோம்னு நெனச்சேன். நான் வந்து இத நெனச்சே பார்க்கல அப்படின்னு கேட்குறான். இதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்ததே இல்லையான்னு கேட்க, என் லைஃப் ஃபுல்லாவே வந்து நான் ஒரு ரூம்லயே இருப்பேன். ஃபுல்லா பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ் அப்படியே தான் போயிட்டுருக்கும். நான் வந்து இது மாரிலாம் வந்தது இல்ல அப்படின்ற மாரி பிட்சா சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம். உன்னோட கால் ஆங்கிள்ல வேற ப்ராப்ளம்னு சொன்னேன் இல்லையா? இது பண்ணனா ஒரு வேளை சரியாகும் வா அப்படின்னு சொல்லி அவனோட கைய புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு சைக்கிள வந்து நிப்பாட்டுறான். என்னது சைக்கிளா அப்படின்னு கேட்க, ஆமா. அவன் வந்து சைக்கிள்லாம் ஓட்டுனா வந்து ஓரளவுக்கு சரியாக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிட்சா சொல்றான், நான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறப்போ என் கால் வலி வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அப்போ வேணா நான் ஓட்டுறேன். நீ என் பின்னாடி உட்காந்துக்கோ. நீ வந்து என் இடுப்பை இப்படி பிடிச்சுக்கோ. ஒரு வேளை வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓட்டுனேன்னா நீ என்ன இன்னும் டைட்டா பிடிச்சுக்கோன்ற மாரி சொல்லிட்டு இவங்க சைக்கிள்ல தான் வந்து போயிறாங்க. அவன் வந்து லைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். அவன் கைய தொட்டு இவனையும் வந்து இப்படி பிடிச்சுக்கோ அப்படின்ற மாரி சொல்றான். அவன் மறுபடியும் எடுக்க மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இவங்க சைக்கிள்ல சூப்பரா ஒரு ரைட் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இவன் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப பியூர் வந்து அவனுக்காக ஜூஸ் குடுக்குறான். இந்தா இத குடி. இத குடிச்ச உடனே நீ வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். என்ன நம்பு இத குடி அப்படின்னு சொல்லி குடுக்குறான். நீ உண்மையாலே ஜூஸ பத்தியா அவ கேட்ட அப்படின்னு பிட்சா சொல்ல, ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். சரி இன்னைக்கு டேட் வந்து எப்படி போச்சு? உனக்கு புடிச்சிருக்கான்னு கேட்க, இன்னும் இந்த டேவே முடியல. அதுக்குள்ளேயே நீ கேட்குறியே அப்படின்ற மாரி கேட்குறான். இருந்தாலும் இவ்வளோ நேரம் இருந்தல்ல நீ சொன்ன அப்படின்னு கேட்க, அவனுமே யோசிச்சுட்டு, ஓகே பரவால்ல அப்படின்றான். என்னது பரவாயில்லையா அப்படின்னு சொல்றான். அப்படியே பியூர் சொல்றான் இந்த மாரி ஃபேமஸான ஆள் கூட வந்து நான் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு இருந்தேன். இன்னைக்கு வந்து மெயின்டெனன்ஸ்னால வந்து அத க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, சரி விடு நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்றான். ப்ராமிஸா அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து ப்ராமிஸ்ன்னு சொல்லிடுறான். அங்கேருந்து கட் பண்ணா ரிட்டியையும் இட்டியும் தான் காட்டுறாங்க. இவங்க வந்து இந்த கோவிலா போயிட்டு ப்ரேயர் பண்ணிக்கின்னு, ஊதுபத்தி ஏத்திக்கின்னு அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க காட்டுற பிளேஸுமே வந்து சூப்பரா தான் இருக்கு. ஒரு கோவில் மாரி இருக்கு. அதுதான் வந்து டிராகன் கோவில் போல. அது மேல வந்து ரிட்டு ஏற முடியாம ஏறுறான். இட்சி தான் வந்து அவன கூட்டிக்கிட்டு மேல போறான். அங்க மேல போனோனே அவன் டயர்ட்ல வந்து இப்படி அந்த கம்பிய புடிச்சுக்கிட்டு இப்படி சாஞ்சு கிடக்க, இட்டி வந்து அவன் கைய புடிச்சுக்கிட்டு டைட்டானிக் போஸ்லாம் குடுக்குறான். அங்க இருந்து கட் பண்ணா தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ தான் காட்டுறாங்க. அந்த பார் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்ப சொல்றாங்க இன்னைக்கு வந்து பவர் கட்டு. அதனால வந்து இன்னைக்கு இந்த பார் வந்து ஃப்ரீயா இருக்கு. நம்ம வேணா இங்க பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பேசிட்டு, அப்ப கரண்ட் கட் வரும்போது காத்து வராதுன்னு கேட்க, நம்ம வேணா இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே தொறந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அந்த இடத்துல வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலான்னு தான் இருக்காங்க. ஆனா அங்க நிறைய டேபிள் அதெல்லாம் இருக்கிறதுனால, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இதெல்லாம் நகர்த்தி போட்டு வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நகர்த்தி போட்டுட்டு, இவங்க வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா பிட்சாவையும் ஃபியோரி தான் காட்டுறாங்க. பிட்சாக்காக இப்போ வந்து டின்னர் வாங்கிட்டு வந்திருக்கான் ஃபியோரு. இது வந்து உன்னோட லக்ஸரியான டின்னர் தான் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு பிட்சாக்கு ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ உன்னோடது என்ன அப்படின்னு கேட்க, இது வந்து ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். நீ வேணா ட்ரை பண்றியான்னு கேட்க, அவனுமே வந்து சரின்னு சொல்லிடுறான். ஃபியோர் வந்து பிட்சாக்கு ஊட்டி விட அது வந்து ரொம்ப காரமாயிடுது. தண்ணின்னு கேட்க அவனுமே வந்து தண்ணிலாம் எடுத்து கொடுக்குறான். அப்படியே பியூர் கேட்குறான், நீ எப்போ கொரியா போற அப்படின்னு கேட்க, என்ன நீ எதுவுமே இல்லாம டைரக்டா ஸ்ட்ரெயிட்டாவே இதே கேட்குற, உனக்கு என்ன என்னை பார்த்து போர் அடிச்சிடுச்சா, நான் போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்படின்னா இல்லை, இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு திடீர்னு நீ சொல்லாம போயிட்டேன்னா அதனால தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு கொரியா போக விருப்பமே இல்லை. நான் அங்கே போனேன்னா யாரோ ஒருத்தவங்க மாதிரி வாழ்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ பியர் சொல்றான், உனக்கு யாருன்னா பிடிச்சிச்சுன்னா அப்ப நீ கொரியா போகணும்னு அவசியமே கிடையாது. நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் அப்படியா அப்படின்னு கேட்குறான். அங்க இருந்து கட் பண்ணா இத்தியும் தான் காட்டுறாங்க. அவங்க வேற ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க இல்லையா? ரூம் எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு ரூம் தான் கிடைச்சிருக்கு. அந்த ரூமுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படின்னா நம்ம பாக்ஸிங்லாம் ப்ளே பண்ணுவோம்ல, ரிங்கை சுத்தி இருக்கும் இல்லையா? அது மாதிரி போட்டுட்டு அதுக்கு நடுவுல பெட் மாதிரி தான் இருக்கு. அந்த ரூமை விடுறவங்க வந்து இந்த ரூம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. ரிட்டு வந்து ஒரு மாதிரி பார்க்குறான். என்னடா அது இப்படிதான் இருக்கேன்ற மாதிரி. சரி டைம் ஆயிடுச்சு நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, ரிட்டு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் குளிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த பையனும் பின்னாடியே போயிடுறான். எனக்கு இதை எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனே தெரியல. தெரியாதனமா இந்த எபிசோட எடுத்தேன். இந்த ரூமுக்கு வெளியிலே எங்க மம்மி இருக்காங்க. அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க நான் சொல்ல சவுண்டு வெளியே கேட்டு அடுத்தது எனக்கு தொடப்பு கட்டையிலேயே அடி விழும் தான் எனக்கு பயமா இருக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இந்த சீரீஸ்ல யாரு நல்லா இருக்காங்களோ இல்லையோ, ரிட்டும் இத்தியும் தான் நல்லா இருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ரொமான்டிக்னா சும்மா சான்ஸே இல்ல. பாத்ரூம்ல ஆரம்பிச்சது பெட்ரூம் வரைக்கும் இப்ப நடந்துக்கிட்டே இருக்கு.
லெவலுக்கு தாறுமாறு தக்காளி சோறா தான் போயிட்டுருக்கு. என்னால வந்து சீரியஸா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா என்ன ரீசன் நான் சொல்லிட்டேன். அதனால இத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த சீன் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, நீங்க எபிசோட போய் பாருங்க. ஓகேவா? அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த பாரதா காட்டுறாங்க. தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இவங்க பண்ணிட்டு இருக்கிறப்பவே கரண்ட் வந்துடுச்சு. "ஏய் கரண்ட் வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து ரிச்சாவும் பியூரோ தான் வந்து அந்த பாருக்கு வராங்க. ரிச்சாவ பார்த்த உடனே அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவன் தான் பெரிய ஐடல் இல்லையா? இவனா அப்படின்னு சொல்லி மயக்கம் போடுற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் எனக்கு வந்து பிச்சாக்கோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் நீ கேளேன்" அப்படின்னு சொல்ல, "என்கிட்ட ஏன் நீ கேட்குற? நீ அவர்கிட்டயே கேளு" அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுமே வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் குரூப் ஃபோட்டோவும் எடுத்துட்டு தங்கச்சி வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாய் சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறா. அதுக்கப்புறமா வந்து பிக்ஷா வந்து தங்கச்சி கிட்ட கேட்குறா, "என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்க, "இது மாதிரி காலேஜில் வந்து ஒரு குரூப் இருக்கு. நாங்கள் அதுக்காக வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். உன்னோட வீடியோவை வச்சு தான் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம்" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பியர்ஸ் சொல்றான், "நீ வேணா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, டான்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து ஓகே சொல்லிடுறான். அப்போ நம்ம பாரோட நேமை வந்து மாற்றிடலாம். மேஜிக் மூவ் அண்ட் டான்ஸ் ஸ்டுடியோ அப்படியே வச்சா என்ன அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கட் பண்ண அகைன் ரிட்டன் நித்தியை தான் காட்டுறாங்க. இவங்களோட ரொமான்டிக்கு ஒரு எண்டே இல்லையான்ற மாதிரி தான் இருக்கு. ரிட்டன் வந்து தூங்கிட்டு இருக்க, இத்தி வந்து அவன் கண்ணத்தை தொட்டு தடவி முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். "எதுக்கு எனக்கு நீ திருட்டுத்தனமா கிஸ் பண்றேன்னு?" கேட்க, "நீ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கல்ல, அதனால தான் அப்படி பண்றேன்றான். இப்ப வந்து நான் திருட்டுத்தனமா உனக்கு கொடுக்க போறது கிடையாது. நான் வந்து உன்னை கொள்ளையடிக்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க கிச்சு கிச்சுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெட்டு கேட்குறான், "இன்னும் எத்தனை பிளேஸ்க்கு போகணும்?" அப்படின்னு கேட்க, "இன்னும் கொஞ்சம் பிளேஸ்க்கு தான் போகணும். அது எல்லாமே வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு" அப்படின்னு சொல்றான். "சரி நான் போய் குளிக்க போறேன்னா", "இல்லை நானும் உன் கூட வரேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா குளிக்கலான்றான்". "நோ" அப்படின்னு சொல்றான். "ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் முடியாதுன்றான்". "இல்லை குளிச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரிட்ட தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கேருந்து கட் பண்ண அடுத்தது அந்த மேஜிக் மூவ் பாரதா காட்டுறாங்க. டே டைமில் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. சிஸ்டர் அண்ட் சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிக்சா தான் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கான். 5, 6, 7, 8 1, 2, 3, 4 அப்படின்னு அவன் சொல்லி கொடுக்க, அவங்களுமே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பியூர் பையன் வந்து பிக்ஷாக்கு வந்து ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்குறான். அவனுமே வந்து குடிக்கிறான். பியூர் அவங்க சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறான், "இன்னைக்கு நைட்டு வந்து இங்கே ஈவெண்ட் நடக்க போகுது. அதனால் வந்து டேபிள் எல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு" கேட்குறாங்க. என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்க, "இது வந்து அடல்ட் ஈவெண்ட்டு. உங்களுக்குன்னா வந்து அது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கள் ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கன்னு" சொல்லி அந்த டேபிளெல்லாம் நகர்த்திக்கிட்டு இருக்கான். அப்போ பிக்ஷா வந்து பியூரோட சிஸ்டர் கிட்ட கேட்குறான், "என்ன ஈவெண்ட்டு?" அப்படின்னு கேட்க, "எனக்குமே வந்து எந்த ஐடியாவும் இல்லை. பியூர் வந்து நம்ம பாரோட பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவன் இது மாதிரிலாம் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கேருந்து கட் பண்ண அந்த பாரில் ஈவெண்ட்லாம் நடக்குது. அது வந்து என்னென்னா, அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பில் வந்து பாலை தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி. சப்போஸ் அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி. அடுத்தது டைமிங்கை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் அந்த ஐஸ் கட்டியை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் நடக்குது. அந்த கேமை வந்து பியூர் பிக்சா எல்லாருமே வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பியூர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து 2 பேரும் நிற்கணுன்ற மாதிரி இருக்குது. அவங்களும் வந்து க்ளோஸாக நிற்கிறாங்க. அடுத்து பிக்சா ட்ரை பண்ணுறப்போ அந்த இது வந்து மவுத் டு மவுத் அப்படின்னு வருது. எல்லாரும் கிஸ் கிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் கொஞ்சம் தயங்குறான். அப்போது வந்து பியூர் சொல்கிறான், "உன்னால் முடியலன்னா நீ அதுக்கு பதிலாக வந்து நீ ட்ரிங்க்ஸ் கூட குடிக்கலாம்" அப்படின்னு. அதுக்கு பிக்சா சொல்கிறான், "உனக்கு என்ன பயமான்னு?" கேட்க, என்னை பார்த்து பயமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் கிஸ்ஸும் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக இவங்க 2 பேரும் கிஸ்ஸும் பண்ணிட்டாங்க. இவங்க கிஸ் பண்ணுறது வந்து இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய ஸ்டார்ஸ்க்கு நடுவில் கிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. இவங்க ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்போ பிக்சா சொல்றான், "நீ தோத்துட்ட" அப்படின்னு சொல்றான். அதுக்கு பியூர் சொல்றான், "இது எல்லாமே வந்து ஒரு பிகினிங் தானே. உண்மையான வின்னர் யாருன்னு கண்டுபிடிக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட, அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ரெக்வஸ்ட் ட்ராமா வேணும்னா அதில் வந்து சொல்லுங்க. நான் சீக்கிரமாக உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை கைஸ், டேக் கேர், லவ் யூ.